அண்ணாமலை மூவி வந்து நான் இப்போ இங்க வந்து உட்காந்துருக்கேன்னா அதுதானே ரீசன். புத்திசாலிங்க என்ன செய்வாங்கன்னா இந்த வயசுல எந்த பெரிய முடிவும் எடுக்க மாட்டாங்க. அப்பா, நான் அவரை காதலிக்கிறேன். ரஜினி சார்னாலே ரொம்ப பாசம், அவர் அழுதா நம்ம அழுற மாதிரி ஃபீல் ஆகும். வலிச்சுதாடா. பரவாயில்லப்பா. அவரும் அங்கிருந்து வர்றாரு, யாரையும் பார்க்க வர்றாரு, பார்த்தா என்ன இப்படி பிடிச்சிட்டாரு வந்துட்டு இப்படி ஷோல்டர்ல இப்படி கை வச்சுட்டு என்னோட பொண்ணா நடிக்கிறாங்க தாக்ஷாயினி அப்படின்னு சொல்லி. சினிமா வாய்ப்பு சாதாரணமாக கிடைச்சிடாது. ஆனால் இப்போ வர ஆர்டிஸ்ட்டுங்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க என்ன ரீல்ஸ் அந்த சூலம் பண்ணப்போ சிவலக்ஷ்மி அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் லவ் பண்ணுற விஷயம் அப்படின்னும் போது அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் நான் உட்கார வச்சு பையன் நல்ல பையன் அப்படி இப்படிலாம் சொல்லி. நீங்க படங்களை பத்தி பேசும்போது நம்ம சினிமால இருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு முறையாச்சு கமல் சார் கூடயோ இல்ல ரஜினி சார் கூடயோ நடிக்கணும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கே ஒரு பெரிய கனவாக இருக்கு. பட் உங்களுக்கு ரஜினி சார் வந்து திரைப்படத்திலே அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள், ஐ திங்க் அது வந்து எல்லா விதமான எமோஷன்ஸும் டச் பண்ற மாதிரி சில காட்சிகள்லாம் அண்ணாமலையில இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ரஜினி சாரை மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுதா? அமைஞ்சுது. எஸ், அதை பத்தியும் அண்ணாமலை அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பத்தியும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணாமலை மூவி வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் தான், ஒரு அதிர்ஷ்டம். நான் இப்போ இங்க வந்து உட்காந்துருக்கேன்னா அதுதானே ரீசன். அது சினிமாவுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் எங்க ரிலேட்டிவ்க்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது எங்க இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இது நாங்க. ஆனா எங்க அண்ணா வந்து எங்க 2வது அண்ணன் வந்துட்டு ரஜினி சாரோட ஃபேன். ஓகே. எப்ப பார்த்தாலும் ரஜினி சாரோட கேலண்டர்ல எங்க வீட்டுல இருக்கும் எல்லா படத்தோட கேலண்டர். அதாவது அப்போ வந்து ரங்கான்னு ஒரு படம், போக்கிரி ராஜன் ஒரு படம், தங்க மகன். ஸோ அந்த படங்களை ரஜினி சாரோட ராஜாதி ராஜா அந்த படங்களோட கேலண்டர்ல விற்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டி வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரஜினி சாரோட ஃபேனாக இருந்தாங்க. அவங்க ரசிகர் மன்றம் இது இருக்கும் இல்லையா, அதுலலாம் இவங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டு போயிட்டு வருவாங்க. ரஜினி சார் பர்த்டேக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு டிசைபிள் மாதிரின்னு சொல்லாமா, ரொம்ப பிடிச்சு அப்படி வெறித்தனமா பார்க்கக்கூடிய ஒரு ரசிகர். ஆமா, அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து லட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. லட்டுல பிரசாதம் மாதிரி எடுத்து வந்து கொடுப்பாங்க. என்ன லட்டுன்னா ரஜினி சார் பர்த்டே அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அதாவது அந்த ஏஜ்ல எனக்கு சின்ன வயசுல அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம்லாம் அப்போ ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆயிட்டாலே மொத்தமா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு ஃபேமிலியோட கூட்டிட்டு போவாங்க எங்களை. ஓகே. அப்பெல்லாம் வந்து சினிமா வந்து பார்க்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்போ ரஜினி சார் மூவினும் போது ஃபேமிலியோட எங்க அம்மா கிட்ட அவங்க இது வாங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நாங்கெல்லாம் ஒரு 4 பொண்ணுங்க எங்க ஃபேமிலியில, 3 ஆம்பளை பசங்க, 4 பொண்ணுங்க, 7 பேர். ஸோ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த மாதிரி ஒரு 10-15 டிக்கெட் அந்த மாதிரி தான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ தேட்டரில் வந்து ரஜினி சார் படம் பார்க்குறதுனால கூட்டிகிட்டு போய் பார்க்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ரஜினி சார் படம் நிறைய பார்த்து வந்திருக்கு. ரஜினி சார்னாலே ரொம்ப பாசம், அவர் அழுதா நம்ம அழுற மாதிரி ஃபீல் ஆகும். அவர் ஃபைட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. அன்னை ஒரு ஆலயம் படம், அது அன்புல ரஜினிகாந்த் படம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு நல்ல ராகவேந்திரா படம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு மரியாதை, கடவுள் மாதிரி. சோ ஆல்ரெடி அண்ணாமலை வாய்ப்பு வரதுக்கு முன்னாடி இந்த விஷயம் ஒரு ரஜினிசம் வந்து உங்களுக்குள்ள ஊறி இருக்கு. ஆமா, கரெக்ட். சூப்பர். அண்ணாமலை படத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அப்பெல்லாம் ரொம்ப குட்டி பொண்ணு, விஷயமே என்னன்னு தெரியாது அந்த மாதிரி டைம். இதெல்லாம் என் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருந்த விஷயங்கள். ஸோ இங்க அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில நாங்க வந்துச்சுன்னா நான் எங்க அம்மாவோட அம்மா வந்து டி நகர்ல தான் அவங்க வீடு. அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கதான் கேஆர் விஜய் அம்மா வீடு எதிர் வீடு ராமன் ஸ்ட்ரீட்ல இருந்தது. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி அப்போ என்ன அங்க கூட்டிட்டு போக இருக்கும்போது கண்ணு நல்லா இருக்கு பொண்ணுக்கு, சினிமாவுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சைலண்ட் ஆக்டிவான பொண்ணு கிடையாது, நம்மள எங்க சினிமா அப்படிங்கிறாங்களே, கண்ணு மட்டும் வச்சுட்டு நடிக்க வைக்கலான்னு பேசிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் எனக்குள்ள இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாம் அவங்க இஷ்டம் தான் அப்படின்னா அந்த மாதிரி அப்படியே ட்ராவல் ஆகி வந்தது. அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணாங்க.
என்ன ஒரு நடிகை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அம்மா போனாங்கன்னா அச்சிட்டாக்கும் போது நான் பின்னாடியே போயிட்டு இருந்தேனே தவிர ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி நடிக்க வந்தேன் நான். அப்போ வந்துட்டு எதாச்சும் வந்து அண்ணாமலை மூவி எனக்கு ரஜினி சார் படம் அதுதான் தெரிஞ்சதை தவிர ஓகே. ஏவிஎம்ல செலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. நானும் என் தம்பியை தான் போய் பார்க்க போயிருந்தேன். டேரக்டர் போய் பார்க்க போயிருந்தோம். அப்போ நாங்கள் என்ன நினைச்சோம், ரஜினி சார் இருப்பார். அப்போ நம்ம நடிக்கிறோமோ இல்லையோ ரஜினி சாரை பார்த்தா மட்டும் போதும், ஓ. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா போதும், அதுவே நம்மளோட ஆசை Okay. நிறைவேறின மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு தான் போனா வெளியில ஏவிஎம் ஸ்டுடியோல அந்த செட்டுக்கு வெளியில ராஜரவி சார் உட்காந்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரின்னு சொல்லும்போது போங்க உள்ள ஷூட் நடந்துட்டு இருக்கு போங்க அப்படின்னாங்க. உள்ள போனா அவங்க வீடு, அது சரத்பாபு சார் வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீடு செட்டப் தான் போயிட்டு இருந்தது. அங்க தேடி தேடி பார்த்தோம். டைரக்டர் பார்த்துட்டு பேசிட்டு அவர் பார்த்துட்டு ஓகே நாங்கள் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. தேடி பார்த்தா ரஜினி சார் இல்லை. ஐயோ இல்லையா, ஐயோ பட போச்சே அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல. அந்த மாதிரி சரி இல்லையா, சரி நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அதுவும் தெரியாது. டைரக்டர் பார்த்தாரு, ஓகே கன்ஃபார்ம்லாம் எதுவுமே சொல்லலை. சரி ஓகேன்னு வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ரஜினி சார் பார்க்கணும், ரஜினி சார் பார்த்தாதான் நம்ம ஓகேங்கிறது கன்ஃபார்ம் ஆகும், அதுதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாட்கள் போயிட்டே இருக்கு. அவர் பார்க்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வாட்டி கனவு வந்தாச்சு. நான் ஷூட்டிங் ரஜினி சார் பார்த்த மாதிரியும் ஷூட்டிங் நடிச்சிட்டா மாதிரியும் கனவுலாம் கண்டுட்டு அப்புறம் முழிச்சு பார்த்தா அது பகல் கனவு. இருந்தாலும் அந்த மூமெண்ட்ல நான் கனவுலயே ஹாப்பியா ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. சரி ஓகே கனவுல நம்ம நடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வாகினி ஸ்டுடியோல வர வச்சாங்க. ஏன்னா அங்க ரஜினி சார் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா பார்த்து அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம கேமரா முன்னாடி நின்றுட்டு கூட நம்ம ரிஜெக்ட் ஆன விஷயம்லாம் கூட இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் ஓகேங்கிற மனநிலையில தான் அங்க போகணும். என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் போனேன். ஏன்னா ஓகே ஆகல, ஓகேன்னு நமக்கு தெரியாது. அவங்க பார்க்க போறாங்க, அதுதான். நம்ம அன்னைக்கு போய் ஒர்க் பண்ண போறோமாங்கிறதுல எனக்கு தெரியாது. வர சொன்னாங்க, வாங்கில ஷூட்டிங் நடக்குது வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ரஜினி சார் தான் பார்க்கலையே, அதனால அவங்க பார்க்க சொல்றதுக்காக தான் வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க போனோம். அப்போ என்ன ஒரு கன்ஃபர்மேஷன்னா, ஒரு சந்தோஷம்னா, சரி ரஜினி சார் அங்க இருக்காரு, அப்ப பார்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், அந்த ஒரு நம்பிக்கையில தான் போனதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மேக்கப் போட ஆரம்பிச்சாங்க. மேக்கப் போட்டாங்க, கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. அவருக்கு பார்த்தா அங்க ஒரு 2 ட்ரெஸ் இருந்தது. அதுல ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க, அந்த ப்ளூ கலர் சுடிதார். சரி ஓகே. அப்புறம் ரெடி ஆயிட்டு ஸ்பாட்டுக்கு போனோம். ஒரு 10:30 இருக்கும். ஸ்பாட்டுக்கு போனதும் சரி மனசுக்குள்ள ஒரு இது, ரஜினி சார் பார்க்க போறோம், போனா அவர் காலில் வேணும் ஆசீர்வாதம் வாங்களா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். போனா அவர் அங்கே செட்டில் அங்கே நடிச்சிட்டு இருக்காரு. நான் என்ட்ரி ஆகிட்டு உள்ளே போனதுமே அவரும் அங்கேருந்து வராரு. சரி யாரையும் பார்க்க வராரு, பார்த்தா என்ன இப்படி பிடிச்சிட்டாரு. வந்துட்டு இப்படி ஷோல்டர்ல இப்படி கை வச்சுட்டு பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு அங்கே ஆச்சி அம்மா எல்லாரும் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போல இருக்கு ரஜினி சார் வர்றது. அதனால ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்னால எல்லாரையும் அங்கே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் விஜயகுமார் சார், அப்புறம் விஜயகுமார் சாரோட அவங்க லாஸ்ட் பொண்ணு ஸ்ரீதேவி அவங்க வந்திருந்தாங்க, மனோரமா ஆச்சி எல்லாரும் இருந்தாங்க. அப்போ வந்து என்னோட பொண்ணா நடிக்கிறாங்க தாக்ஷாயினி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நான் எங்க காலில் விழுறது இப்படி பிடிச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் வாயிலிருந்து வந்தது இல்லையா, என்னோட பொண்ணா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களோடவே டிராவல் பண்ண மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ஷூட்டிங் இருந்தாலும் இல்லைனாலும் டெய்லி ஷூட்டிங் சொல்லிட்டு நாங்க போயிடுவோம். செட்ல இருக்கும்போது அவரே இருப்பாரு, நாங்க இப்படி உட்காந்துட்டு இருப்போம், அவர் அங்க இது மாதிரி பக்கத்துல அங்க உட்காந்துட்டு இருப்பாரு. உங்களுடைய பிரதர் என்ன சொன்னாரு? ஏன்னா அவர் அவ்வளோ தீவிரமான ஒரு ரசிகர் இல்லையா? அவருக்கு இல்ல என்னன்னா அப்போ அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. என்னன்னா அவங்க வந்து ஒரு வாட்டி ரஜினி சாரோட பர்த்டேன்னு சொல்லி போய் அவங்க அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரும்போது அவங்க இறந்துட்டாங்க. நான் நடிச்சது வந்து அவங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஏன்னா நான் ரொம்ப அதான் ஒரு 7 இயர்ஸ் தான் இருக்கும் அவங்க அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம். 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் தான் எனக்கு இருக்கும். நான் நடிக்க வரும்போது ஒரு 16-17 வயசு அந்த டைம் தான்.
ஸோ அவங்க இல்ல. ஸோ அதனால எனக்கு நாங்க என்ன நினைச்சோம்னா, அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் எனக்கு ரஜினி சாரோட வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஓகே. புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகே. எவ்வளவு மிஸ் பண்ணீங்க அந்த டைம்ல? ஆமா. எப்பவுமே நான் அவர தான் நினைப்பேன் நான். ஓகே. ஸோ ஏன்னா நான் ரொம்ப சைலண்ட். எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு இப்படி ஒரு இவ்ளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, ஸோ அவரோட இதுல தான் எனக்கு வந்திருக்கு. ஓகே. அவங்களுடைய இது இருக்கும் இல்லையா? இருக்கும் இல்லையா? அவரோட ஆசைகள் மேபி எல்லாமே. அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு அது ஒர்க் எனக்கு ஆயிருக்கு. வந்திருக்கலாம். கரெக்ட். ஓகே. அண்ணாமலை படம் எதிர்பாராத நிலையில உங்களுக்கு நடந்திருக்கு. அங்க போனீங்க, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு படமும் அவரோட குடும்பத்தோட போய் பார்க்கறதுக்கும், உங்களுடைய படத்தை எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்க்குற அந்த ஃபீல் இருக்குல்ல, ஆமா. அது எப்படி இருந்தது? அத சொல்லுங்க. ஸோ போய் ஃபேமிலியோட உட்காந்து படம் பார்த்தேன். அதுவும் ரஜினி சார் படம். அதுக்கு முன்னாடி நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கடைசியா பார்த்த படம் தர்மதுரை படம் பார்த்தேன். தர்மதுரை படம் நான் கடைசியா பார்த்தேன். பார்த்தப்போ அதுல சரண்ராஜ் சாரோட, அதாவது ரஜினி சாரோட தம்பி பொண்ணு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருந்துச்சு. ஓகே. பொண்ணு கேரக்டர் பண்றாங்களே, ஓகே. நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமா? ஓகே. நம்மளும் நடிச்சா நல்லா இருக்கும்ல. அந்த இமேஜின் உள்ளுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ வைஜெயந்தி ஐபிஎஸ் படம் கூட வந்துச்சு. ஸோ அப்போ வரும்போது இந்த மாதிரி அப்போ என்னன்னா நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஸோ அப்போ அந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு ஆசை அப்படி வந்துட்டு போச்சு. நம்ம அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் மூவி தான் அண்ணாமலை. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓகே. அப்போ நினைச்சது ஒரு ஸ்பார்க், ஒரு ஆசை வந்துட்டு போச்சு. ஆனா நெக்ஸ்ட் மூவில எனக்கு அவரோட பொண்ணா நடிக்கிற வாய்ப்பு வர நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓகே. அது ரைட். கிடைச்சது. ஸோ அது தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரஜினி சார் ஒவ்வொரு சீன்லயுமே ஃபர்ஸ்ட் அந்த வந்தேன்டா பால்கார சாங்ல ம். அப்படி பார்ப்பாரு. இப்பவும் அந்த இதுல அந்த சாங் டிவில பார்த்தா கூட அந்த ஒரு மூமெண்ட்ல goosebumps. கூஸ் பம்ப்ஸ் வரும். இப்போ ரீரிலீஸ் டைம்ல சேம் அதே ஃபீல் தான் இருந்தது. அந்த 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மூவி பார்க்கறனும் போது அந்த பழைய ஃபீல் தான் இருந்தது தவிர, புதுசா நம்ம படம் பார்க்குறோங்கிறதே இல்ல. அதுவும் ஒவ்வொரு சீனா வந்துட்டே இருக்கும்போது அந்த ஏலம் விடுற சீன், அவரோட டயலாக்ஸ், ஒவ்வொரு விஷயமும் இன்னும் இருக்குல்ல, இன்னும் இருக்குல்ல. ஸோ எல்லா சீனும் இருக்குல்ல. அப்ப புதுசா பார்க்குற மாதிரியே ஒரு ஞாபகங்கள் வந்துட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரைட். ரீரிலீஸ்க்கு ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்த்தோம். திருப்பியுமா? ஆமா. பியூட்டிஃபுல். கமலா தியேட்டர்ல. அதுக்கப்புறம் லிங்கா படம் ஷூட்டிங்ல மைசூர்ல நடந்தது. அப்போ நான் மறுபடியும் நடிக்கணும்னு சொல்லிட்டு ரீஎன்ட்ரின்னு சொல்லிட்டு கேஎஸ் ரவிக்குமார் சார் படம் நான் ஆல்ரெடி ஒரு 2, 3 படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட டைரக்ஷன்ல. அவங்க டைரக்ஷன்ல ரஜினி சார் பண்றாரு. லிங்கா படம் ஷூட்டிங் மைசூர்ல நடக்குதுன்னு சொல்லுவோம். நான் மறுபடியும் சினிமா நடிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ரீஎன்ட்ரி. அப்போ நான் சரி ஓகே நம்ம டைரக்டர் தான். அப்படியே ரஜினி சாரை பார்த்த மாதிரி இருக்கும். 2 பேரும் தெரிஞ்சவங்க தானே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூருக்கு நான் போனேன். அப்போ இவன் சின்ன பையன், என் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஓகே. அப்போ போனப்போ அப்போ ரஜினி சார் உடம்பு சரியில்லாம இருந்து நடிச்ச படம் தான் லிங்கா. ஓகே. ஸோ அந்த டைம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் காலையில போயிட்டு நாங்கள் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லலித் மஹால் பேலஸ் ஓகே. அங்க நடந்துச்சு. ஸோ அப்போ கூட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சிட்டு இருந்தாரு. என்னன்னா 4, 5 கேமரா வச்சிருவாங்க. மாடிப்படிலேருந்து அவர் நடந்து வரணும். அதுவே ஒரு 10-20 டைம்ஸ் அந்த ஷாட் எடுத்துட்டே இருந்தாங்க. ஓகே. வேற ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாங்கன்னா, நானா இருந்தா கூட ஐயோ எத்தனை வாட்டி வர்றது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுருவேன். அவர் உடம்பு சரியில்லாம இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த படம் நடிக்கிறாரு. அப்போ அவர் பக்கத்துல யாரும் பேசக்கூட விடாம குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. நிறைய பேர் பக்கத்துலயே இருந்தாங்க. யாரும் அவர் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் நடிக்கும்போது அந்த மாடிப்படியிலேருந்து அவர் நடந்து வரணும். அவ்வளோ பெரிய மாடிப்படியிலேருந்து நடந்து வரணும். அது ஒரு 10, 15 டேக் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் 4, 5 கேமரா வச்சுட்டு. அதுலயும் அவர் சலிக்காம போய் நடிச்சுட்டு இது பண்ணாரு. ரஜினி சார் அவர் பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். இப்போ நாங்க ரீசெண்டா பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பைரவின்னு அவரோட ஃபர்ஸ்ட் படம் போட்டு காட்டணும். ஓகே. அதுவும் நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்தோம். அவ்வளோ ஒரு சூப்பர் மூவி அது ரஜினி சார்து. Right. அது மாதிரி நிறைய படங்கள். Right. எவ்வளோ இப்போ தளபதி பார்த்தோம். இப்போ ரீசெண்டா வந்த Re-release படம் ஆனதால ரிலீஸ் அவருடைய படம் பிறந்த நாளுக்கு. தளபதி.
ஸோ இந்த படங்கள்ல பார்த்துட்டு தான் பசங்களுக்கு வந்து அந்த டைரக்ஷன் மேல ஒரு ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு இருக்கு. வந்து. ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லியிருப்பீங்க, முன்னாடி எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நாங்க அவ்ளோ நேரம் ஒரு ஆஃபீஸ்ல உட்காந்து காத்துக்கிட்டே இருக்கணும். பட் சம்வேர் இப்போ அந்த வாய்ப்பினுடைய வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் அது சோஷியல் மீடியா மூலமாக இருக்கலாம், இல்ல எப்படி வேணா இருக்கலாம். வெவ்வேறு சோர்சஸ்ல வருது. இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் அது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுல உங்களுக்கு இல்ல. ஏதாவது முரண்பாடு இருக்கா? இல்ல. இப்ப வரவங்க நாங்க ஒரு வாய்ப்புக்காக சினிமா வாய்ப்பு சாதாரணமா கிடைச்சிடாது. அது வந்து லக் இருந்தா மட்டும்தான். நிஜமா ம். சொல்றேன். அதுக்காக நாங்க எவ்ளோ வருஷக்கணக்கா நாங்கலாம் எங்க அம்மா எங்கள ஆஃபீஸா கொண்டு போய் அலைஞ்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் சரி அவங்களுக்காக நம்ம எப்படியாவது அவங்களோட கனவ நனவாக்கணும் அப்படின்னு நாங்க இது பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனா இப்ப வர ஆர்டிஸ்ட்டுங்கள பார்த்தீங்கன்னா, ஈஸியா அவங்க என்ன ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு ஈஸியா உள்ள வராங்க. உள்ள வராங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கணும். சினிமா வந்து ஒரு ஃபேஷன் நெனச்சுக்கிறாங்க. ஒரு மாடல் பண்றோம். ஒரு மாடல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் நெனச்சுக்கிறாங்களே தவிர, ம். ஒரு டைரக்டர் என்ன சொல்றாங்களோ, தன்ன அந்த மாதிரி ஒரு மேக்கப்லயோ, ட்ரெஸ்ஸிங்லயோ தன்னை இது பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்க மாட்றாங்க. ஓகே. ஏன்னா சேனல்ல வந்து சொல்லுவாங்க. நம்ம என்ன கெட்டப்ல வேணும்னு சொல்லிட்டு சேனல் சொல்லுவாங்க. ஒரு ஃபோட்டோ காட்டிட்டு இந்த மாதிரி தான் காஸ்டியூம் போடணும். இந்த மாதிரி தான் ஜுவல்ஸ் போடணும். இந்த கெட்டப்ல வாங்கன்னு சொல்லிடுவாங்க. சும்மா நம்ம மேக்கப் போட்டுட்டு, ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு, மை எழுதிட்டு, ஆ டிசைனா இது போட்டுட்டு, அந்த மாதிரி இல்ல. ஆனா, இப்ப வர ஆர்டிஸ்ட்டுங்க, அந்த மாதிரிலாம் தான் பண்ணிக்கிறாங்க. கேட்டா, வேற ஏதாவது சொன்னோம்னா, இல்ல, இப்படி இல்ல, அப்படி இல்ல. அப்புறம் முன்னாடி ஏதோ கேமரா முன்னாடி வந்துட்டு, ஒரு கண்ணாடி வச்சுட்டு, சும்மா என்ன இருக்கும், நம்ம இந்த ஃபேஸ் தான் அங்க வரப்போகுது. கேமரால என்னவோ மேக்ஸிமம் நமக்கு மேக்கப்பே இல்லன்னா கூட லைட்டிங்ல நம்மள கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்கப் போடணும், அது இதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றது. நெறைய விஷயம் பண்றாங்க. சின்ன ஹீரோயினா இருந்தாலும், அதான் புதுசா வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி. அதாவது ரெகுலரா இவங்க அடுத்தடுத்து சீரியல்ல இருக்காங்க, இல்ல மூவில இருக்காங்க அப்படிங்கிறது இல்ல. ஓகே. நீ கன்டினியூவா வந்து முன்னாடி மாதிரி ஆ ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. இல்ல. ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னா, இவங்க கன்டினியூவா அடுத்த மூவிலயோ, இல்ல சீரியல்லயோ இருக்காங்க அப்படிங்கிறது இல்ல. ஓகே. ஏன்னா, அத அவங்க தக்க வச்சுக்கிறது இல்ல. அவங்க ஆட்டிட்யூடால அது போயிடுது. போகுது போயிடுது. அப்படின்றீங்க. ஓகே. ஆமா. ஒரு இவ்ளோ வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க. நெறைய இந்த சேஞ்சஸ் இன் சினிமாவோட நீங்களும் எவால்வ் ஆயிருக்கீங்க. ஒரு ஆர்டிஸ்ட்கான பிஹேவியராக நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி இருந்தா, அவங்கனால வாய்ப்புகள தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒண்ணும் இல்ல. நம்ம இருக்கிற மாரி இருந்தாலே போதும். நார்மலா இருந்தாலே போதும். அதாவது இப்போ நாங்க எங்க சினிமானா, சினிமாக்கு அவங்களே காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. சீரியலுக்கு ம். நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிக்கணும்னா, இன்னைக்கு சம்பாதிக்கிறோம்னா, மாசம் சம்பளம் வாங்குறோம்னா, அதுல அட்லீஸ்ட் ஒரு 5,000 10,000 ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணா தான், இப்ப எனக்கு ஒரு கேரக்டர் குடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு ரிச் கேரக்டர் குடுத்துருக்காங்க. அப்டின்னா, நம்ம அந்த கேரக்டரா மாறுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம செலவு பண்ணணும். மெனக்கெடணும். மெனக்கெடணும். நம்ம காஸ்டியூம் வாங்கணும். நமக்கு புடிச்ச நல்ல காஸ்டியூம், நல்ல கலர்ஃபுல்லா நம்ம காஸ்டியூம் போட்டுனா, அதுல அப்பியரன்ஸ் ஆனா தான், அந்த கேரக்டரா நம்ம நிக்க முடியும். மக்கள் ஓகே. மனசுலயும் நம்ம நிக்க முடியும். ரைட். நம்ம பண்ற விஷயம். நம்ம வாங்குற சம்பளம் ஒன்லி சம்பளத்த மட்டும் வாங்கிட்டே இருந்தா போதுமா? அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? ம். பண்ணா தான் அது நிலைச்சு நிக்க முடியும். அத வச்சு தான் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சினிமாங்கிறது அதுதான். சீரியல் அதுதான். நான் இண்டஸ்ட்ரிய பத்தி நான் சொல்ல வரேன் நானு. இப்படியெல்லாம் சில விஷயங்கள் அவங்க பண்ணணும். ஆனா, அதையும் நாங்க பார்த்துருக்கோம். அதுலயும் சில ஆர்டிஸ்ட்ல வந்துட்டு, இது போதும். இது போதும். நான் எனக்கு நடிக்கிற ஆர்டிஸ்ட்க்குலாம் நான் சொல்லுவேன். உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னா, அது நல்லபடியா யூஸ் பண்ணு. அழகா ஒரு நல்ல அதாவது நார்மல் சீனுக்கு ஓகே. இப்ப நான் அன்னத்துல கூட இவளுக்கு சொன்னேன் நான். அவ இப்போ ஒரு பொண்ணு என்கேஜ்மெண்ட் சீன் வரும். அதுல வந்துட்டு அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தா. ஆ நார்மலா எப்பவும் போல பின்னாடி பூ வச்சிருந்தா. அப்படி வைக்காத. இப்படி உள்ளுக்குள்ள வச்சு வை பூ வை. அப்போ இன்னும் கொஞ்சம் அழகா தெரிவ நீ. சீனுக்கு தகுந்த மாரி மாறிக்கோ. நார்மலா வீட்ல இருக்குன்னா, ரெகுலரா நம்ம ஒரு மாதிரி இருக்கிறது. ஒரு கல்யாண கெட்டப்பு, ஒரு கோயிலுக்கு போறோம். ஸோ அந்த மாரி டைம்ல வரும்போது நம்மள தன்னை மெருகேத்திக்கிட்டு, ம். கொஞ்சம் அழகா இன்னும் வேற மாதிரி காட்டணும். அப்படின்னு சொன்னா, அவ சரின்னு கேட்டுட்டு பண்ணா.
ஓகே. சோளம் பத்தியும் கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். 90s கிட்ஸோடைய மோஸ்ட் ஃபேவரட் சீரியல் அது. ஸோ அதில் சிவலட்சுமி அவர்கள் ஐ திங்க் அந்த சீரியலுக்கு அப்புறம் அவங்க வேற எந்த சீரியலும் பண்ணல. அவங்க அப்ராட் போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆமா. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் அண்ட் அந்த ப்ராடக்ட் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லையா? அதை பத்தியும் கண்டிப்பாக நீங்க இன்னும் டீட்டெயில்டா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து அந்த டைம்ல நான் ரீஎன்ட்ரி தான். அந்த Okay. டைம்ல ரீஎன்ட்ரி தான் நான் ஆஹா, ரீஎன்ட்ரி மட்டும் கணக்கெடுத்த நிறைய இருக்கும் பாருங்க. ஆமா. ஏன்னா அது சினிமா வேண்டாம் வேண்டாம் நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு மறுபடியும் ஓகே. வந்தேன் நானு. ஸோ Okay. அந்த டைம்ல தான் சூலம் பண்ணது. சூலம் பண்ணப்போ சிவலட்சுமி அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே இருக்காங்க. நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள். ஆசை மூவில தான் பார்த்துட்டு நானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஓகே. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து அவங்களனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆசை மூவில இருந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த டைம்ல சூலம்ல நான் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட காம்பினேஷன் வந்தது எனக்கு. நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க மாதிரி, 2 பேரும் ஒண்ணா பேசுற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஓகே. பேசிட்டு இருந்தோம். அப்போதான் எங்க வீட்டுக்காரர் லவ் பண்ற விஷயம் அப்படின்னும் போது அவங்க எல்லாம் பேசி அவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் நான் உட்கார வச்சு ஓ. அவங்க அம்மா எல்லாரும் பேசி பையன் நல்ல பையன் அப்படி இப்படிலாம் சொல்லி கல்யாணம் பண்ணுங்க ஓகே. அந்த மாதிரிலாம் சொல்லி பேசி அந்த ஓகே. மாதிரிலாம் இப்போ டச்ல இருக்கீங்களா? இப்ப டச்ல இல்ல. ஓகே. ஏன்னா அவங்க அப்பதான் கல்யாணம் பண்ற டைம் அது. ஓகே. அந்த டைம் தான் அவங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே. உங்களுக்கு நீங்க ஏதாவது அப்போ நீங்க க்ளோஸா இருந்தீங்கங்கும்போது நீங்க ஏதாவது சொன்னீங்களா பண்ணாதீங்க இப்ப சீரியல் ஹிட் ஆயிருக்கு? ஏன்னா யூஸ்வலா ஒரு சீரியல் ஹிட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் அவங்க ஃப்ரெண்டு. ஸோ எங்க வீட்டுக்காருக்கு தான் அவங்க ஃப்ரெண்டு. ஏன்னா அவங்க ரைட்டரா இருந்ததுனால ஓகே. அது நான் ஆர்டிஸ்டா நாங்க ஒர்க் பண்ணதுனால என்ன அவங்க வீட்டுக்கு கெஸ்டா வர வச்சுட்டு பேசினாங்க. பேசி அவரை பத்தி சில விஷயங்களை சொல்லி ஓகே. அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறங்கிறதுனால வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு ஓகே. புரியுது. அந்த மாதிரி பேசுறாங்க. மேம் ஐ திங்க் இந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷன்ல சீரியலை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஜேர்னில இருந்து பாயிண்டர்ஸ் மாதிரி பல விஷயங்களை எடுத்து வச்சிருந்தீங்க. ஒரு மிகப்பெரிய டேக் அவேயாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். அண்ணன் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கு. அது இன்னும் கண்டினியூ ஆகட்டும். தேங்க்யூ. தேங்க்யூ.